பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 18வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாሎም சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சபையோத்த சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம், யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம், எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம், யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வகுமாரனே மக்கு ஸ்தோத்திரம், பிசாசின் கிரிகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம், 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம், மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரே மக்கு ஸ்தோத்திரம், வரங்களை பகிர்ந்தளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், நவமான பாஷைகளை அருளி செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரே மக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம், வழுவாதபடி எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரகசிய வருகையை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம், துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமீன். என் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட புறங்கூறுதல் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு செவிப்போம். லேவியராகமம் 19:16. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். சங்கீதம் 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவைகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. யாக்கோபு 4:11. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 11:13. புறங்கூறி தெரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்பதை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையானுடைய வார்த்தைக்காக நன்றி இயேசப்பா. ஆவியானவரே, நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடி, நீர் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு விரோதமாய் நாங்கள் புறங்கூறாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் நாவை அடக்கியருளும் என் தகப்பனே. ஆவியானவரே, மனம் இறங்குவீராக ராஜா. எங்கள் அவயங்களில் சிறிதான நாவானது தகப்பனே, அது பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமாய் இருக்குமானால் உம்முடைய பார்வையில் நாங்கள் குற்றமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் இறங்கியருளுவீராக என் ராஜா. ஆமீன். என் தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் சகலமும் எங்கள் தேவனுக்கு அது பிரியமுள்ளதாக இருக்கட்டும். எங்களை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட என் ராஜா,
எங்களுடைய மீறுதல் குறை குற்றங்கள் எதுவாயிருப்பின் இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியருளும். அம்மீனின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகளின் திருவசனங்கள், சாட்சி பகுதிகள், காணிக்கை, திருவிருந்த முடிவு ஜெபம் என்று சகலத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீரே வந்து தலைமை தாங்கி பிரதான ஆசிரியராய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, மனம் இறங்குவீராக. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் என்று ராஜா. ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வேளையிலும் கூட உம்முடைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஜாமக்கார ஜபவீரர்கள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராய் நீங்க தொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா, சுத்திகரிங்க இசப்பா. தகப்பனே, மக்கள் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் மரணம் வரைக்குமாக பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்க, தேவ பக்தியோடு இருக்க கர்த்தர் கிருபை தாங்க அப்பா. உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு. சகலத்தையும் நாங்கள் எங்கள் எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஆண்டவரே, நாங்கள் மெத்தனமாய் இராதபடிக்கு என் ஆவியானவரே அப்பா, உம்முடைய ரகசிய வருகை காயத்தப்பட கர்த்தர் எங்கள் கிருபை தருவீராக ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தை இங்கு செய்யினால எப்பொழுதும் உண்மை நாங்கள் பறைசாற்ற கிருபை தாங்க, உம்முடைய சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை தாங்க தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமீன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேலை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளுங்க. அதிபருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, தெய்வ பக்தியை கொடுங்க, தெய்வ சிந்தனை, தெய்வ ஆலோசனை தேசத்துக்கு உருவாவதாக தகப்பனே. ஆவியானவர் இறங்குவீராக. இராணுவத்தை ஆசீர்வதித்தருளும் அப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக பேர் பேராக தெய்வ சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, தெய்வ பயத்தை கொடுங்க. தன் சுயபுத்தினை நம்பிராதபடிக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்க கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தரலும், வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி இயேசப்பா. இமை முதற்கொண்டு குமரி வரைக்கும் கர்த்தரி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. உம்முடைய கிருபை மேலோங்கி இருப்பதாக. உம்முடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு மனுஷருக்கும் உண்டாவதாக. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, தெய்வ பயத்தை தேவன் அருள் செய்யுங்க. சகலத்தையும் ஆண்டவரே, சகல காரியங்களிலும் ஆண்டவர் நியாய தீர்ப்பின் நாளில் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. குற்றமற்றவர்களால் நிற்கத்தக்கதான கிருபை தருவீராக. அமீன். ஒவ்வொரு திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா, பரிசுத்தத்தினால் நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னம் நிரம்பி இருப்பதாக தகப்பனே. உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.